யாரெல்லாம் உங்களை ஏளனமாய் உங்களை அசட்டையாய் இழிவாய் பார்க்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் எடுக்க வைப்பார். கடைசி நாட்களிலே ஒளிவ மரமாய் இருக்கக்கூடிய நல்ல கிருபை பெற்ற பரிசுத்தமுள்ள சாட்சியுள்ள கனியுள்ள பரந்த மனதுள்ள நல்ல தேவனுடைய மனிதனுடைய கையில் இருக்கிற ஈட்டியாய் இருப்பாய் என்று சொன்னால் சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்கிறவனாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், வைப்பார். ஆண்டு கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பாராக. என் வாழ்க்கையை கெடுத்த சத்துரு சங்காரமாக்கப்படட்டும். என் குடும்பத்தை கை வைத்த சத்துரு நிர்மலமாக்கப்படட்டும். என் பிள்ளைகளை கை வைத்த சத்துரு சங்காரமாக்கப்படட்டும். விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் தருங்க. இந்த ராத்திரி ஜெயம் எடுக்கிற ராத்திரியாய் மாற்றட்டும். அக்கா, நீ தோத்து போக மாட்டாய். தங்கச்சி, நீ தலை குனிந்த இடத்துல நிமிர பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி ஒரு விடுதலை உண்டாவதாக. திருப்பிக் கொள்ளலாம். நேற்றைக்கு தியானித்த அதே வேத வசனத்தை நான் மறுபடியும் எடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் ஒரு ஜெயத்தை இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் ஜெயத்தை காண செய்வாராக. கடந்த காலத்தின் தோல்விகள் எல்லாம் இந்த ஆண்டு நமக்கு ஜெயமாய் மாறட்டும். எந்தெந்த தோல்விகளை எல்லாம் சத்துரு கொண்டு வந்தானோ அவன் கைகள் முறிக்கப்பட்டு இந்த ஆண்டு நீங்கள் காலெடுத்து வைக்கிற கையிட்டு செய்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் ஜெயம் கொடுப்பாராக. ஒரு ஜெயத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு யுத்தத்தையும் தாண்டிதான் ஆக வேண்டும் என்று நேற்றைக்கு பார்த்தோம். ஆனால் அதே சமயத்துல ஒரு ஜெயத்தை காண வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரீட்சையையும் பார்த்தாக வேண்டும். பரீட்சையிலே நாம் ஜெயிக்கும் பொழுது நமக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விசுவாசத்திலே ஒரு பரீட்சை வைத்தார். யோசேப்புக்கு பரிசுத்தத்திலே ஒரு பரீட்சை வைத்தார். யோபுக்கு பொறுமையிலே ஒரு பரீட்சை வைத்தார். விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் பொறுமையிலும் அவர்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஆண்டு எந்த விதமான பரீட்சைகள் வந்தாலும் விசுவாசம் தளராதபடிக்கு, பரிசுத்தம் தளராதபடிக்கு நீடிய பொறுமையோடு நின்று வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எந்த சத்துருவை இந்த ஆண்டு நம்மை தொடாதபடிக்கு இரத்தத்துக்குள் மறைப்பாராக. இந்த 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறது நிமித்தம் இந்த ஆண்டு சாத்தானுடைய மண்டலத்துல நம்மை குறித்து, குடும்பத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அழித்து ஜெயம் எடுக்கிற நாளாக, வருடமாக கர்த்தர் மாற்றும்படிக்குதான் தேவன் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஆண்டு ஜெப ஜீவியம் குறையக்கூடாது, வேத தியானம் குறையக்கூடாது, சபை கூடுதல் குறையக்கூடாது, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல குறையக்கூடாது, உங்க ஓடுகிற ஓட்டம் குறையக்கூடாது. உங்கள் கால்கள் எல்லாம் மான் கால்களை போல் இருக்கட்டும். குதிரை போல் வீரியம் கொண்டு ஓடுகிற பலனை கொடுப்பாராக. கழுகை போல சட்டைகள் அடித்து நாளுக்கு நாள் உயர எழும்புகிற ஆவிக்குரிய அனுபவத்தை தருவாராக. இந்த ஆண்டு உங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருப்பதாக. உங்கள் கைகள் அபிஷேகப்பட்ட கைகளா இருப்பதாக. உங்கள் கண்கள் ஒரு கழுகின் கண்களா இருப்பதாக. உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருப்பதாக. உங்கள் சிந்தை ஆவியின் சிந்தையா இருப்பதாக. நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா இருப்பதாக. அபிஷேகப்பட்ட செவிகளா இருப்பதாக. இது ஒரு ஊரின் தும்மியுமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆசாரனுடைய வஸ்திரத்தில் இருக்கிறதான் ஊரின் தும்மி. ஊரின் தும்மி அது தேவ சத்தத்தை கேட்கிறதாய் மாறுவதாக. நம்முடைய கைகள் எல்லாம் பட்டயங்களாய் மாறுவதாக. 10 விரல்களை கர்த்தர் ஈட்டிகளாய் வைப்பாராக. கால்களை கர்த்தர் பலனாய் வைப்பாராக. சத்தமா சொல்லுங்களேன். இந்த ஆண்டு கால் எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஜெயமாய் மாற்றுவாராக. நமக்கு விரோதமாய் சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை கர்த்தர் அழிப்பாராக. ஜனவரியை கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பாராக. பிப்ரவரி நம்மளை கரம் பிடித்து நடத்துவாராக. மார்ச் மாதம் நம்மளை மேன்மையா வைப்பாராக. ஏப்ரல் மாதம் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. மே மாதம் கர்த்தர் அற்புதத்தை காண செய்வாராக. ஜூன் மாதம் கர்த்தர் தேவைகளை சந்திப்பாராக. ஜூலை மாதம் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆகஸ்ட் மாதம் நமக்கு அக்கினியா இருப்பாராக. செப்டம்பர் மாதம் நம்மை செம்மையாய் நடத்துவாராக. அக்டோபர் மாதம் கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்து இரத்தத்துக்குள் மறைப்பாராக. நவம்பர் மாதம் நமக்கு நம்பிக்கை நங்கூரமாய் இருப்பாராக. டிசம்பர் மாதம் பல 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 சாட்சிகளை சொல்லும்படி வைப்பாராக. இந்த ஆண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. நம்ம பிசாசு நம்மளுடைய குடும்பத்தையும் வீட்டையும் எந்த இடத்தையும் தொடுகிறதற்கு அதிகாரம் இல்லை. எல்லாருடைய ஆவி ஆத்மா சரத்த ரத்தத்தால முத்திரை போடுவாராக.
எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் எல்லாம் கேன்சல் ஆவதாக, எல்லா டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆவதாக, எல்லா மரண கண்ணிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா துச்சன பிரவாகங்கள் முறிக்கப்படுவதாக. பாதம் கல் இடராதபடிக்கு தூதர்களை தாங்கி இது சுமப்பாராக. உங்கள் வாகனங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தெளிக்கப்படுவதாக. உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியப்படுவதாக. உங்களுக்கு அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவாராக. வனாந்திரத்துல பாதை உண்டாக்குவாராக. வெட்டாந்தரை நீரூற்றாய் மாற்றுவாராக. சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறது. தூதர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கென்று புறப்பட்டு போகிற தரிசனத்தை நான் பார்க்கிறேன். உனக்காய் எனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். வானம் திறக்கப்பட்டாயிற்று மகளே. இந்த ராத்திரி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக, 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 வைப்பாராக. போதாது போதாது அண்ணா, வேடிக்கை பார்க்க வேண்டாம். வாய்களை விரிவாய் திறப்ப முழு பலத்தோடு கூப்பிடுங்க. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. நமக்கு இருக்கிற பலன் கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த பலன். என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிற பலனை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, போதாது போதாது போதாது, இன்னும் கர்த்தர் நிரப்புகிறார். உன் வாய்களை விரிவாய் தர, அப்பொழுது நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்து கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக, வைப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியை. இன்றைக்கு 2 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெயத்தை காண வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும், இதை குறித்து ரத்தின சுருக்கமாய் 2 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறி இருக்கிறது. சின்னவனை தான் 1000 மாற்றுவார், சிறியவனை தான் பலத்த ஜாதியாய் மாற்றுவார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பார், எளியவனை குப்பையிலிருந்து எடுப்பார். பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் மத்தியிலே பந்திருக்க செய்வார். வாழ்க்கையில சிறியவர்களா இருக்கிற நம்மை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிறுமைப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தீங்கு நாட்களை கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து ஜீவனுடைய வைப்பார். வியாதியின் படுக்கையிலே அவர்களை தாங்குவார். வியாதியின் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். இந்த ஆண்டு மாத்திர மருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் கிட்ட வரக்கூடாது. தலை சுத்து படபடப்பு வரக்கூடாது. நேற்றைக்கு சொன்னதின்படி சக்கர வியாதி தாத்தாக்கு இருந்திருக்கலாம், உங்க அப்பா அம்மாக்கு இருந்திருக்கலாம். இயேசு நாமத்துல ஏன் கிட்ட வரக்கூடாது. அது முறிக்கப்படுவதாக. அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெயம் தான் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எடுத்துக்காட்டு வேதத்துல காலேப்பை வைத்திருக்கிறார். 40 இருந்த பலன் 45 வந்த பலன். யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிறான். கர்த்தருடைய யுத்தத்துக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிற சரீரத்துக்கு கர்த்தர் விசேஷித்த பலனை கொடுப்பார். 80 ஆனாலும் 85 ஆனாலும் அந்த பலன் குறையாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு வித்தியாசமாய் பேச விரும்புகிறார். 2 ஒரு நகரத்தையும் ஒரு பட்டணத்தையும் குறித்து நம்மளோடு பேச விரும்புகிறார். ஒரு நகரத்தையும் ஒரு பட்டணத்தையும் ஒரு தேசத்தையும் குறித்து பேச விரும்புகிறார். ஒரு நகரம் ஏளனமாய் எண்ணப்பட்ட, ஒரு பட்டணம் ஏளனமாய் எண்ணப்பட்டது, ஒரு தேசமும் ஏளனமாய் எண்ணப்பட்டது. ஆனால் அதை தான் கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். யாரெல்லாம் உங்களை ஏளனமாய், உங்களை அசட்டையாய், இழிவாய் பார்க்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் எடுக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ரைட். ஏற்கனவே எடுத்த ஒரு பகுதியாய் இருந்தாலும் ஆவியானவர் நம்மளோடு சற்று வித்தியாசமாய் பேசுவாராக. திடீரென்று கர்த்தர் உள்ளத்திலே போடுகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாம் புஸ்தகம். இதை நான் எடுக்க வேண்டும் என்று நினைக்கல, பட் God has given. ஆதியாம் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1ஆம் 2ஆம் வசனத்தை வைக்க விரும்புகிறேன். அக்காலத்திலே யூதா தன் சகோதரனை விட்டு அதுலாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். நேற்றைக்கு சொன்னேன், எந்த தேவனுக்கு சித்தமில்லாத எந்த மனிதனோடையும் சேரக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமில்லாத யாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒருவரோடையும் இணையவும் கூடாது, தொடரவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகிதோப்பேல்னு ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். தாவீதுக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனா தான் இருந்தான். அவன் சற்று மாறி அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான். அதுலதான் அவனுக்கு தோல்வி உண்டாயிற்று. சித்தமில்லாத யாரோடையும் இந்த ஆண்டு கனெக்ட் ஆக கூடாது. கனெக்ட் ஆகிறதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமா இருக்கணும். பண விஷயமா இருக்கலாம், பொருள் விஷயமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், தனிப்பட்ட ஜீவியமா இருக்கலாம். தேவனுக்கு சித்தம் இல்லாத யாரோட உங்களோட இணையக்கூடாது. யாரும் உங்களை பார்க்கவும் கூடாது. யாரையும் நம்ம பார்க்க கூடாது. எந்த போன் காலும் வரக்கூடாது. எந்த போன் காலும் போக கூடாது. சித்தமில்லாத யாரும் நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவும் வேண்டாம். என்ன ஆமென் சொல்லுங்க. இவன் தன்னுடைய சிநேகிதனாய் இருக்கிற அவனுடைய ஈரா வீட்டுக்குள் கால் எடுத்து வைத்தான். சகோதரர்களை விட்டு புறப்பட்டு கொஞ்சம் இடம் மாறி போனான். இடம் மாறும்போது ஆண்டவரை கேட்டானான்னு தெரியல.
ஆனா அங்கே சுவா என்கிற ஒரு பெண்மணியினுடைய, கானானிய பெண்மணியினுடைய மகளை மனம் புரிந்தான். சுவா என்று சொன்னால் ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு குடும்பத்துக்குள் காலெடுத்து வைத்தான். ஐஸ்வர்யம் உள்ள குடும்பத்திலே காலெடுத்து வைத்ததனால் ஐஸ்வர்யமா இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்கான்னு பார்க்கணும். பூமிக்குரிய ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை வாழ வைக்காது. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை வாழ வைக்கும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்பது வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்திலே நடக்கிற, வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்பது தேவ அன்பினாலே நிரப்பப்பட்ட ஒரு மகனும் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஒரு வெளிச்சம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்பது வேத வசனத்தின்படி தான் நடக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அது ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்கா என்று பார்க்க விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டதா இருக்க வேண்டும். சரி, இவன் ஈரா என்கிற ஒரு பெண்ணுடைய குடும்பத்தினுடைய, கானானிய பெண்மணியினுடைய குடும்பத்துக்குள்ளே ஈராவுடைய மகளை மனம் புரிந்தான். மனம் புரிந்து 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். ஏர் என்றால் விழித்திருக்குதல் என்ற அர்த்தம். இந்த ஆண்டு விழித்திருக்க வேண்டியது அவசியம். விழித்திருக்க வேண்டியது அவசியம். தேவன் சொல்கிறார், விழித்திருங்கள், காலம் கடைசி, மணவாளனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஆகையினால் எப்பொழுதுமே விழித்திருக்க வேண்டும். பிசாசு எந்த வழியாய் வருவான் என்று தெரியாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு திராணி வேண்டும். அதற்கு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரம் என்னன்னு தெரிஞ்சாதானே எதிர்த்து நிக்க முடியும். என்னன்னு தெரியலன்னா எப்படி எதிர்த்து நிக்க முடியும்? நல்லா ஓடிட்டு இருக்கிற குடும்பத்துக்குள்ள பிசாசு உள்ள நுழைவான். உண்டை விட்டு இரண்டாக்குவான், சமாதானத்தை கெடுப்பான். அப்பவே தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு போராட்டத்தை உண்டாக்க வருகிறான் என்று. ஆவிலே விழிப்பா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகையினால பிசாசு தந்திரவாதி. ஏதோ ஒரு தந்திரத்தையும் சூட்சமத்தையும் பண்ணி குடும்ப வாழ்க்கையில கசப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குவான். அவனுக்கு தெரியும் யாரை எங்க கை வைத்தால் எப்படி அவனை மடக்கலாம் என்று அவனுக்கு தெரியும். ஆகையினாலே சத்ருவானவன் நுழைகிறான். ஆனால் அவன் தந்திரத்தை அறிந்து கொள்கிற ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை கொடுக்கிறார். பிசாசின் தந்திரத்தை மேற்கொண்டு பலவானை முந்தி கட்டி ஜெயம் எடுக்கிற அதிகாரத்தையும் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பிள்ளையை பெற்றெடுத்தான். 2வது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான். அப்படின்னா பலன் என்று அர்த்தம். பலனாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பட்டயங்கள் எல்லாம், மண்வெட்டிகள் எல்லாம் பட்டயங்களாகவும், உங்கள் அறிவாளிகள் எல்லாம் ஈட்டிகளாகவும் அடியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மண்வெட்டி என்று சொன்னால் மண்ணை வெட்டுகிறவன். மண்ணை வெட்ட கர்த்தர் அழைக்கவில்லை. 18 வருஷமாய் கூனியாய் இருக்கிறவள் மண்ணை பார்த்து நடந்தாள். ஆனால் கர்த்தர் நம்மை பட்டயமாய் சாத்தானுடைய சங்கை அறுக்கிற, நம்மை கர்த்தர் அறிவாளாய் இல்லை. மரங்களை வெட்டுகிறதற்கு தான் அறிவாளை பயன்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் ஈட்டியாய் வைக்க விரும்புகிறார். ஈட்டி என்பது ஒரு விசேஷித்த தன்மை. பினகாஸ் கையில் இருந்த ஈட்டி தான் வாதையை நிறுத்தியது. யோசுவா கையில் இருந்த ஈட்டி தான் ஜெயத்தை கொடுத்தது. தேவ மனுஷனுடைய கரத்துக்குள் இருக்கிற ஈட்டியாய், நல்ல தேவ மனிதனுடைய கரத்துக்குள் இருக்கிற ஈட்டியாய், கடைசி நாட்களிலே ஒளிவ மரமாய் இருக்கக்கூடிய நல்ல கிருபை பெற்ற பரிசுத்தமுள்ள சாட்சியுள்ள கனியுள்ள பரந்த மனதுள்ள நல்ல தேவனுடைய மனிதனுடைய கையில் இருக்கிற ஈட்டியாய் இருப்பாய் என்று சொன்னால் சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்கிறவனாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். பலவீனனாய் இருக்க விரும்பவில்லை. கோபம் ஒரு பலவீனம், மாம்சம் ஒரு பலவீனம், எரிச்சல் ஒரு பலவீனம், கசப்பு ஒரு பலவீனம், பிடிவாதம் ஒரு பலவீனம், சந்தேகம் ஒரு பலவீனம், கண்ணிச்சை மாம்ச இச்சை ஜீவனத்தின் பெருமை ஒரு பலவீனம். இந்த ஆண்டு நீ பலவீனமா இருக்க கூடாது மகளே. பலனா இருக்கணும். பினான்சியலியும் பலனா இருக்கணும், ஆவியிலும் பலனா இருக்கணும். பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்ட யோவான் ஸ்நானகனை போல் கர்த்தர் நம்மை வைப்பாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி கவனிங்கள். 3வது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். வசனத்தை வாசித்தால் தெரியலாம். மறுபடியும் கர்ப்பவதியாகி அவனுக்கு சேலா என்று பெயரிட்டான். 3வது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். 3 பிள்ளையை பெற்றெடுத்தான். ஆனால் தாமார் என்கிற மூத்த மகன் தாமாரை மனம் புரிந்தான். அவன் தேவனுக்கு கொள்ளாதவனாய் இருந்தபடியினால் மூத்தவனை கர்த்தர் அடித்தார். ஏர் மரித்து போனான். பிறகு தாமாரை 2வது மகனாய் இருக்கிறவனுக்கு மனம் புரிந்து கொடுத்தான். 2வது மகன் பேர் ஓனான். அவன் வித்தை தரையில சிந்த விட்டபடியினால் கர்த்தர் கோபம் கொண்டு 2வது பிள்ளையும் அடித்தார். யூதா வாழ்க்கையில 2 பிள்ளை செத்து போச்சு. இப்போ சில நாட்கள் கழித்து யூதாவுடைய மனைவியா இருக்கிறவளும் மரித்து விட்டாள். மனைவியும் இழந்து விட்டான். இப்போ அவனுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. தாமார் கிட்ட சொன்னா 3வது பிள்ளை வளர்ந்த பின்பு அவனை நான் உனக்கு மனம் புரிகிறேன் என்று சொன்னான்.
ஆனா சொன்னவன் செய்யவில்லை. பிறகு யூதா அந்த ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க போகும் பொழுது அந்த தாமார் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கைம்பெண்ணுடைய வஸ்திரத்தை கலைத்து போட்டு வேசியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு தன்னுடைய மாமனாரோடு தவறாய் நடந்தாள். இப்பொழுது யூதா 2 பிள்ளையை பெற்றெடுத்தான். தாமார் கர்ப்பவதியானால் பேரேஸ் சேரா என்கிற 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். கவனிங்கள், யூதாவுடைய குடும்பத்தை கை வைத்த சத்துரு, யூதாவுடைய வாழ்க்கையை கை வைத்த சத்துரு, யூதாவுடைய குடும்ப வாழ்க்கையை கை வைத்த சத்துரு, யூதாவுடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்த சத்துரு, யூதாவுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கின சத்துரு. யூதா என்றால் நமக்கு தெரியும் துதி என்ற அர்த்தம். லேயால் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். எப்பொழுதும் துதிக்கிற மனுஷனாய் கத்தர் வைக்க விரும்புகிறார். துதிக்கிற ஆட்களை கத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே துதிக்கிற ஆட்களை பிசாசு கண் வைப்பான். அநேக நேரங்கள் பாருங்கள், நன்றாக பாடுகிற, நன்றாக துதிக்கிற, நன்றாக இசை வாசிக்கிறவர்கள் மேலதான் சாத்தான் கண் வைக்கிறான். லூசிபரும் அப்படிதான் இருந்திருப்பான். பாடிட்டு துதிச்சிட்டு இசை வாசித்துக் கொண்டிருந்தான். விழுந்து போனான். விழுந்து போனவர்கள் மேலதான் கை வைக்க பார்க்கிறான். இப்படி துதிக்கிற ஆட்கள் மேல சத்துரு கண் வைப்பான். ஆனால் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தால் சத்துரு சங்காரமாக்கப்படுவான். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். சாத்தானுடைய மண்டலத்தில் ஒரே சந்தோஷம், இந்த யூதாவை கை வைத்து விட்டேன். யூதா விழுந்து போனான், யூதா தோற்று போனான், யூதா குடும்ப வாழ்க்கை சின்னாபின்னமாய் விட்டது. யாருடைய குடும்ப வாழ்க்கையில கடந்த நாட்கள சத்துரு நுழைந்தான்? யாருடைய குடும்ப வாழ்க்கையை சத்துரு கை வைக்க பார்க்கிறான்? கர்த்தருடைய பிள்ளையை சத்ருவான குடும்பத்துக்குள்ள நுழைகிறதற்கு வகை தேடுகிறான். பெரிய ஜன்னல் கதவழியா வரமாட்டான். சின்ன துவாரம் இருந்தால் போதும். வீட்டுக்குள் நுழைந்து குண்ட வீட்டை 2ஆக்கி குடும்பத்தை பிரித்து, குடும்பத்தை உடைத்து, குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து, குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி, சமாதானம் இல்லாமல், ஒரு மனம் இல்லாமல், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கமாய் சத்ருவானவன் சூறையாடி கொண்டிருப்பான். எல்லாருடைய வாழ்க்கையில சத்துரு நுழைய பார்ப்பான். ஆரம்பத்துல குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். நாளுக்கு நாள் பாருங்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்பு குடும்பத்துக்குள்ளே போராட்டங்களை உண்டாக்க பார்ப்பான். சாத்தானுக்கு குடும்பமாய் ஜெபிக்க பிடிக்காது. வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய். மனைவி ஆலயத்துக்கு வந்தால் கணவன் ஆலயத்துக்கு வர மாட்டார். கணவன் ஆலயத்துக்கு வந்தால் மனைவி ஆலயத்துக்கு வர மாட்டார். கணவன் மனைவி இருவரும் கரம் பிடித்து ஜெபிக்க மாட்டார்கள். ஜெபிக்க உட்கார்ந்தால் பிசாசானவன் ஏதாவது தந்திரம் பண்ணி அவங்களுக்குள்ள சண்டை உண்டாக்கி பிரிவினை உண்டாக்குவான். பிள்ளைகளுக்குள் குழப்பத்தை உண்டாக்குவான். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகவே ஆகாது. தகப்பனுக்கும் மகனுக்கும் ஆகாது. தாய்க்கும் மகளுக்கும் ஆகாது. இதெல்லாம் சாத்தானுடைய உபாய தந்திரங்கள். கடந்த ஆண்டு எந்தெந்த சத்துரு உங்கள் குடும்பத்தில் நுழைந்தான் சற்று யோசித்து பாருங்கள். உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கை உடைந்து போய் இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? யூதாவின் குடும்பத்தை கெடுத்து போட்ட சத்துரு எது கெடுத்து போட்டது? அந்த கானானிய ஆவிதான் கெடுத்து போட்டது. கானானிய பெண்ணை கைப்பிடித்தான். யார் அந்த கானான்? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், காம் தனக்கு செய்ததை அறிந்து நோவா கானானை சபித்தான். நோவா 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். 2 பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். சேமும் யாபேத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு பிள்ளை மேல கை வைத்து விட்டான். ஒரு பிள்ளை தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டது மட்டுமல்ல, தகப்பனுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்தான். வேதம் அழகாய் சொல்கிறது, காம் தனக்கு செய்ததை அறிந்து நோவா கானானை சபித்தான். கானான் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி போனது. இந்த கானானின் சந்ததியில் இருந்தால் 7 தலைமுறைகளாய் 7 தேசங்கள் 7 ட்ரைப்ஸ் உண்டானது. அதான் எபூசியர், எமோரியர், கிர்காசியர், ஏவியர் என்று வேதம் சொல்கிறது. போகட்டும். ஆனால் இந்த கானானிய ஆவி யூதாவின் குடும்பத்தை கெடுத்து விட்டது. யூதாவின் குடும்பத்தை நாசம் பண்ணி விட்டது. துதிக்கிற ஒரு மனுஷனுக்கு மேல, ஒரு துதிக்கிற கிருபை பெற்ற மனுஷன் மேல, நல்லா துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மேல பிசாசு கண் வைக்கிறான். இந்த ஆண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை மேலதான் சாத்தானுக்கு கண் வைப்பான். உலகத்தார் மேல கண் வைக்க மாட்டான். சர்வ சங்கமா இருக்கிற சபையில நாட்டப்பட்ட உங்க மேலதான் கண் வைப்பான். உன் வீட்டு பிள்ளை மேலதான் கண் வைப்பான். உங்க குடும்பத்து மேலதான் கண் வைப்பான். ஜெபிக்கிற குடும்பத்தை கண்டால் அவனுக்கு பிடிக்காது. வேதத்தை திறந்து வாசிக்கிற குடும்பத்தை கண்டால் அவனுக்கு பிடிக்காது. ஆலயத்துக்கு ஓடுகிற தேடுகிற பிள்ளைகளை கண்டால் பிடிக்காது. கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கிற ஆட்களை கண்டால் பிடிக்காது. கணவன் மனைவிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குவான். குடிக்க வைப்பான். கணவனை குடிகாரனாய் மாற்றுவான். பாவத்திலே விழ வைப்பான். அசுத்தத்துக்குள் விளைப்பான். பாவ இச்சையிலே விழ வைப்பான். தவறான தொடர்புகளுக்குள்ள சத்ருவானவன் சிக்கிக்கொள்ள செய்வான். யார் யார் குடும்பத்திலே என்னென்னலாம் சத்ரு விளையாடினான்? யார் யார் குடும்பத்திலே கடந்த ஆண்டு சத்ரு எப்படி எல்லாம் விளையாடினார்? சகோதரா, உன்னால் ஜெயமாய் நிற்க முடிகிறதா? உன்னால் ஜெயமாய் வாழ முடிகிறதா? உன்னால் ஜெயமாய் ஓட முடிகிறதா? உன்னால் ஜெயமாய் நிற்க முடிகிறதா? கடன் இல்லாத வாழ்வை உன்னால் வாழ முடிகிறதா? உங்க கையில காசு தங்குதா? உங்க கையில ஐஸ்வர்யம் தங்குதா?
போற காரியம் எல்லாம் ஜெயமா இருக்குதா? விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமையில இருக்கிறாயா? எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பாய்? எத்தனை நாட்கள் குந்தி குந்தி நடக்கிறாய்? ஆத்திலே ஒரு கால் சேத்துல ஒரு கால் நின்று உன்னால் ஓட முடியுமா? பேசுகிற ஒரு மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இன்று ராத்திரி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படி கர்த்தர் பேசுகிறார். இந்த ஆண்டு எந்த பிசாசும் தொடக்கூடாது. இந்த ஆண்டு எந்த குடும்பத்தை சத்துரு கை வைக்கூடாது. இந்த ஆண்டு எந்த குடும்பத்தையும் சத்துரு கை வைக்கவே கூடாது என்று விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் திறமகளே, திறமகனே, திறமகளே, திறமகளே, போதாது போதாது போதாது. சத்துரும் குடும்பத்தை தொடக்கூடாது. பிசாசும் குடும்பத்தை கை வைக்க கூடாது. கணவன் மனைவிக்குள் உண்டாகிற பாதிப்பு பிள்ளைகளை பாதிக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரிவினை பிள்ளைகளை பாதிக்கும். யூதா குடும்பத்தை கெடுத்து போட்ட சத்துரு, யூதாவுடைய 2 பிள்ளைகளை கொன்று போட்ட சத்துரு, யூதாவுடைய மனைவி இறந்து போய் வாழ்க்கை தொலைந்து போன சத்துரு, வெறுமையா நிற்கிறான் யூதா. ஒரு தவறிலே விழ வைத்த சத்துரு மருமகளையே கெடுத்து போட்டான்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நிலைமை. இந்த பொல்லாத சத்துரு ஆகிய கானானி ஆவி குடும்பத்துக்குள் நுழைந்து குடும்பத்தை சின்னாபின்னமாக்கியது. யார் யார் குடும்பத்தை சத்துரு கை வைத்தார்? யார் யார் குடும்ப வாழ்க்கையில தோல்வி? யார் யார் வாழ்க்கையில விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிற போராட்டம்? இந்த ராத்திரி கர்த்தர் உங்க தலை மேல ஒரு விசேஷித்த பலனை, விசேஷித்த அபிஷேகத்தை, விசேஷித்த கிருபையை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், ஏ சாத்தானே, 2024 என் மேல நீ கை வைத்த இந்த 2025 கர்த்தர் உன்னை சங்காரம் பண்ணுகிறத என் கண்கள் காணும்படிக்கு சொல்ல மாட்டீங்களே. என் குடும்பத்தை கெடுத்து போட்ட வலு சர்ப்பத்தின் ஆவியே, என் குடும்பத்தை கெடுத்து போட்ட சாத்தானே, உன் மண்டலத்துல என்னெல்லாம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியாது. ஒன்று தெரியும், இந்த 3 நாட்கள் தேவ சமூகத்தில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். ஜெயம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம், ஜெயம் எடுப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் செய்வார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் அவனை தூணாய் வைப்பார். ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு மறைவான மண்ணாவை கர்த்தர் புசிக்க கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பிதா குமாரனுக்கு தந்த அதிகாரத்தின்படி நான் அவனுக்கு அதிகாரம் தருவேன். சொல்ல மாட்டீங்களா? இந்த யூதாவுடைய வாழ்விலே தான் போராட்டம். நல்ல தேவன் பாருங்க, எந்த குடும்பத்தின் மேல யார் மேல அதிக பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரோ அவனுக்கு தான் பல போராட்டங்கள் வரும். அவன் குடும்பத்துக்குள்ளதான் சத்துரு பல விதங்களில் சூறையாட நினைப்பான். யூதாவுடைய குடும்பத்தை கெடுத்தேன் என்று சாத்தானுடைய மண்டலம் சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏய் யூதா, பாத்தியா உன் குடும்பத்தை நாசம் பண்ணி போட்டேன், பாத்தியா உன் மனைவி இழந்துட்டா, பாத்தியா நீ உன் மனைவி இழந்துட்ட, பாத்தியா இப்போ நீ தனியா நிக்கிற, பாத்தியா ஒரு 2 பிள்ளைகளை கொண்டுட்டேன், பாத்தியா இப்போ பாத்துக்கோ அப்படின்னு சாத்தானுடைய மண்டலமே சிரிக்கிறது. அந்த நிலைமையில தான் யூதா இருந்தான். கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். யூதா தோற்று போனாயா? யூதா தோற்று போனாயா? நீ தோற்று போனவன உன்னை விடுவேனா? என் பிள்ளை நீ, என் பிள்ளை நீ, என் பிள்ளை நீ, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நீ. உன்னை ஒரு தேசமாய் சொல்ல மாட்டீங்களா? யூதா தோற்று போனாயோ? இன்றைக்கு கர்த்தர் யாருடைய வாழ்க்கையை சத்துரு கை வைத்தான்? யாருடைய குடும்பத்தை சத்துரு கை வைத்தான்? கையில காசு தங்கல, வாட்டப்பையில போட்ட மாதிரி இருக்கு. குடும்பத்துல பிள்ளைகளுக்கு மனம் புரிந்து கொடுத்தும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு, போராட்டத்தை பார்த்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். குடும்ப வாழ்க்கையில பல பிரிவினைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துல இப்படி ஒரு பிரச்சனையை நான் பார்க்கணுமா அப்படி என்று முதிய தகப்பன்மார்கள், தாய்மார்கள் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். பேசுகிற ஒரு மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எந்தெந்த போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் எனக்கு தெரியாது. யார் யார் குடும்பத்திலே வலு சர்ப்பம் நுழைந்ததோ தெரியாது. யார் யார் குடும்பத்துக்குள்ள சத்துரு நுழைந்தானோ தெரியாது. வீட்டை விட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன், பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இங்கே கட்டவிழ்க்கிற அபிஷேகம் உன் வீட்டின் மேல், வீட்டின் மேல், வீட்டின் மேல், வீட்டின் மேல், காம்பவுண்ட் மேல், காம்பவுண்ட் மேல், காம்பவுண்ட் மேல். விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் திறமகளே, திறமகனே, திறமகளே, திறமகளே, வாய்களை விரிவாய் திற. நீ எந்த அளவுக்கு முழுபெறது பத்தலந்த அபிஷேகம் பரலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். பேசுகிறது மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. வேடிக்கை பார்க்காதே மகனே, சத்தமிட்டு கூப்பிடு. என் தேவன் விடமாட்டார். எந்த சத்துருவன் குடும்பத்தை கை வைத்தானோ, எந்த பொல்லாதவன் குடும்பத்தை கை வைத்தானோ, இந்த ராத்திரி முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. உன்னையும் என்னையும் ஜெயம் எடுக்கும்படிக்கு உங்க வீட்டு வாசல சிலுவை கொடியை கர்த்தர் நாட்டுவாராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன். உங்கள் வீட்டு வாசல் இயேசுவின் ரத்தத்தை தெளிப்பாராக. கரையற்ற திரையற்ற மாசற்ற பழுதற்ற ரத்தம். சொல்ல மாட்டீங்களா? ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானது பேசுகிற ரத்தம். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். எந்த சத்துரு யூதா குடும்பத்தை கை வைத்தான்? யூதா, உன் குடும்பத்தை சத்துரு கை வைத்து விட்டானா? உன் குடும்பத்தை சத்துரு நாசம் பண்ணி போட்டுட்டானா? உன் பிள்ளை வாழ்க்கையை சத்துரு கெடுத்துட்டானா? ஒரு 2 பிள்ளைய சத்துரு கொண்டுட்டானா? உன் மனைவியை இழந்தவனா நின்று கொண்டிருக்கிறியா? இப்படி ஒரு பாவத்துல விழுந்து போய் காணப்படுகிறாயா? விழுந்து போன யூதாவா இருக்கிறாயா? என் கர்த்தர் விடமாட்டார், விடமாட்டார். உன்னைத்தான் கண் வைத்து திரும்ப உன்னைத்தான் எழுப்ப. போதாது 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 போதாது. வானம் திறக்கப்படட்டும். பிதாவே, என் இயேசுவே, என் பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல வைப்பீராக. ஒவ்வொரு காம்பவுண்ட் மேல ஒரு அக்கினி பாயட்டும். ஒவ்வொரு வீட்டு மேல அக்கினி பாயட்டும். குடித்து கொண்டிருக்கிற சகோதரனை தீர்மானம் பண்ணு. இந்த ஆண்டு செத்தாலும் என் கழுத்தை துண்டா போனாலும் ஒயின் ஷாப் பக்கம் போக மாட்டேன். பாவத்துல கை வைக்க மாட்டேன். தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற இரவாய் மாறுவதாக. தேவனுக்கு சித்தமில்லாத எல்லா கான்டாக்டிங் கர்த்தர் அறுத்து போடுவாராக. ராத்திரி ஒரு விடுதலையின் ராத்திரி. ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உங்க கையை கட்டி வச்சிருக்கிற சத்துரு கைகளை முறிப்பாராக. உங்கள் 10 விரல்களையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. நீங்க தொட்டால் துளிர்க்கும்படி கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. இந்த ஆண்டு தெற்கத்தை வெள்ளத்தை திருப்புகிறது போல் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவாராக. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும்படி சொப்பனம் காணும்படி மாற்றுவாராக. அக்காலத்திலே கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். நீ நற்கீர்த்தி புகழ்ச்சி மடைமடி செய்வாராக. யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது இஸ்ரவேலுக்கு களிப்பு மகிழ்ச்சி உண்டாயிருப்பதாக. விசுவாசித்தால் எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். துதிக்கிற துதி சங்கிலிகளை அறுக்கும். போதாது போதாது போதாது. துதிக்கிற துதி கட்டுகளை உடைக்கும். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே தொழுவத்திலே தலைகீழாய் கட்டி தொங்க விடப்பட்டாலும் துதித்த துதி பூமி அதிர பண்ணினது. தூதர்களை இறக்கியது. இன்னும் முழு பலத்தோடு கூப்பிடும் மகளே, இன்னும் முழு பலத்தோடு கூப்பிடும் மகனே. என் தேவன் இந்த ஆண்டு கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பாராக. என் வாழ்க்கையை கெடுத்த சத்துரு சங்காரமாக்கப்படட்டும். என் குடும்பத்தை கை வைத்த சத்துரு நிர்மலமாக்கப்படட்டும். என் பிள்ளைகளை கை வைத்த சத்துரு சங்காரமாக்கப்படட்டும். விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் தருங்க. இந்த ராத்திரி ஜெயம் எடுக்கிற ராத்திரியாய் மாற்றட்டும். அக்கா, நீ தோத்து போக மாட்டாய். தங்கச்சி, நீ தலை குனிந்த இடத்துல நிமிர பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆமென். இயேசுப்பா நல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு அன்பை நான் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாம் கரங்களை தட்டி கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்து. நல்ல முழுபலத்தோடு சொல்லுங்கள். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே நான் வரவேன் என்று சொன்னதா. இவன் தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை கை தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடு. சொல்லுங்கள். இயேசு என்னும் நாமமே நாமமே என் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும்
ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான கரங்களை தட்டி புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை நான் என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை நான் என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். வர சொல்லுங்கள். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. யூதாவை கை வைத்த சத்துரு, யூதா தோற்று போனாயே. வாக்கு தத்தத்தோடு பெற்று பிறந்த மனுஷன் அல்லவா நீ? பாலசிங்கம் அல்லவா? இளசிங்கம் போல் படுத்து கிடப்பாய், ஆனாலும் எழுந்திருக்கிறவன் அல்லவா நீ? சாதாரணவனா யூதா? உன்னை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். விழுந்து போனாயே யூதா. யாரிடத்திலே விழுந்தாய்? அதுவா? ஒரு கானானிய பெண்ணை திருமணம் பண்ணினேன், 3 பிள்ளைய பெத்தெடுத்தேன், 2 பிள்ளை செத்து போச்சு. கானானிய பிள்ளையும் அந்த பெண்மணியும் என் மனைவி மரித்து போனா. வாழ்க்கையில ஒரு தப்பான ஒரு பாதையில போய் விழுந்துட்டேன், விழுந்து போய் கிடக்கிறேன். வாரே சேரான 2 பிள்ளைய பெத்தெடுத்து இருக்கிறேன். இனி நான் திரும்ப எழும்புவேனா? இனி நான் திரும்ப எழும்புவேனா? ஆண்டவர் அழகாய் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆதியாகமம் புஸ்தகம் 24:2 கானானியரிடத்திலே பெண் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லுவார். உன் மகனாய் இருக்கிற ஈசாக்கு. அழகாய் ஈசாக்கு யாக்கோபினிடத்தில் சொல்லுவார். ஆதியாகமம் புஸ்தகம் 28 அதிகாரம் 1 கானானியரிடத்திலே பெண் கொள்ளாமல். இந்த கானானியரை குறிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. சித்தமில்லாத யாரும் வாழ்க்கையில நுழைஞ்சிடக்கூடாது. சித்தமில்லாத யாரும் நம்ம வாழ்க்கையில நுழைந்துடக்கூடாது. சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை சுற்றி ஒரு அக்கினி மதிலை கட்டுவாராக, கட்டுவாராக. சொல்ல மாட்டீங்களே. ஆபிரகாம் தப்பினார், ஈசாக்கு தப்பினார், யாக்கோபு தப்பினார், யூதா சிக்கினார். சத்ருவானவன் 4வது தலைமுறைக்குள்ளே நுழைந்தான். எப்படி யூதாவை கை வைத்து விட்டான் பாருங்கள். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 24 அதிகாரம் 2 வசனத்தை வாசி பாருங்க. ஆதியாகமம் 24:2 என்று நினைக்கிறேன், வாசிங்கள். ஆதியாகமம் 24:2. கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாதப்பா. எலியேசர் பாத்துக்கோ, இந்த கேனனைட்ட உள்ளே விட்டுறாத, கேனனைட்ட உள்ளே விட்டுறாத. ஆதியாகமம் புஸ்தகம் 28 அதிகாரம் 1 வசனத்துல ஈசாக்கு சொல்லுகிறார் பாருங்க. ஈசாக்கு யாக்கோபு அழைச்சு, வாப்பா ஈசா, யாக்கோபு உனக்கு ஒரு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளிடாத. ஆபிரகாம் தப்பினார், ஈசாக்கு தப்பினார், யாக்கோபு தப்பினார், யூதா சிக்கினார். யோசிச்சு பாருங்க. சரி போகட்டும், ஏன் கர்த்தர் சும்மா விடுவாரா? சொல்லுங்க, ஏன் கர்த்தர் சும்மா விடுவாரா? விழுந்து போனவனை தான் கர்த்தர் தூக்கி நிறுத்தி தேசமாய் மாற்றுகிறவர். ஏன் கர்த்தர் சும்மா விடுவாரா? நான் விழுந்து போனேன், நான் தோத்து போனேன், நான் விழுந்து போனேன், நான் தோத்து போனேன், நான் விழுந்து போனேன், நான் அடிப்பட்டேன், நான் காயப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், நான் தலை குனிஞ்சேன். என் வாழ்க்கையில கடந்த காலத்துல தாண்டி வந்த கசப்பு என்னால மறக்க முடியல, வெளியே வர முடியல. போராடி இருக்கிற
தலை குனிஞ்சு போய் நிக்கிறேன், என்னால முடியல, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, இந்த ஆண்டாவது நான் ஜெயிப்பேனா, நிப்பேனா, களைப்பேனா, செழிப்பேனா, இல்ல இந்த ஆண்டு நான் தோத்து போவேனா, இந்த ஆண்டு நான் தடுமாறிடுவேனா, இந்த ஆண்டு நான் விழுந்துருவேனா, இந்த ஆண்டு என் காலி சரிக்கிடுமா, இந்த ஆண்டு என் பாதம் கல்லில் இடறிடுமா, இந்த ஆண்டு என் வாழ்க்கையில போராட்டம் வந்துருமா, பயந்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த ராத்திரி கர்த்தர் உங்க தலைமையில ஒரு விசேஷித்த கிருபையை, விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல் வைத்து அனுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே, என் கர்த்தர் சும்மா விடுவாரா? திருப்பிக் கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம், John the book of Judges. சரி, யூதா மட்டுமா விழுந்தான்? அதையும் பார்த்துருவாங்க. சொல்லுங்க இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்கள. அல்லேலூயா. யூதா மட்டுமா விழுந்தான்? உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யூதா மட்டுமா விழுந்தான்? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒருவேளை அந்த வசனத்தை எடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை காட்ட விரும்புகிறேன். சத்ருவே, யூதாவை மட்டுமா நீ கை வைத்த? அடுத்து யாரெல்லாம் கை வச்சு தெரியுமா? இல்லைங்களாங்க, சொல்ல மாட்டீங்க. சிமியோனையும் கை வைத்தான். சிமியோனும் கானானிய பெண்மணியை மனம் புரிந்தான் என்று ஒரு இடத்துல போட்டான். இருவரையுமே சத்துரு கை வைத்தான். சரி, டைம் இல்ல, நிறைய வசனம் இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்து நேரத்திற்கு வாசிக்கலாம். 1ஆம் வசனம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு யார் முதலில் எழுந்து? கர்த்தர் கேக்குறாங்க, கானானிய யுத்தம் பண்றதுக்கு யார முதல்ல எழும்பி யுத்தம் பண்ணணும்னு. அதுக்கு என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? யூதா, எழுந்து புறப்படு, உன்னை ஆதியாம் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல உன் வாழ்க்கையில நுழைந்த கானானியரை இப்பொழுது நீ சங்காரம் பண்ணும்படி, யூதா எழும்பு, எழும்பு, எழும்பு. எந்த பிசாசு உன்னை கை வைத்தான்? எந்த சத்துரு உன்னை கை வைத்தான்? எந்த பொல்லாத ஆவி உன்னை கை வைத்தது? எந்த அந்தகார சக்தி உன்னை கை வைத்தது? எங்கே விழுந்தாய்? எழும்பு யூதா, எழும்பு யூதா, உன்னை கொண்டுதான் ஜெயம் எடுக்க விரும்புகிறேன். நீ விழுந்து போனவன் அல்ல, ஜெயம் எடுக்கிறவன். விழுந்து போனவன் அல்ல. என் கர்த்தர் சொல்றார், நீதான், நீதான். எழும்பு, எழும்பு, தூசிய உதறிட்டு எழும்பு, 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 தூசிய உதறிட்டு எழும்பு, எழும்பு, எழும்பு. எந்த இடத்துல சத்துரு உன்னை விழ வைத்தானோ என் கர்த்தர் உன்னை திரும்ப எழும்பி அதே சத்துருவை சங்காரம் பண்ணும்படிக்கு அந்த அபிஷேகத்தை, அதிகாரத்தை, வல்லமை யாருக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? வாய்களை விரிவாய் திறமகனே, திறமகனே, திறமகனே. லபரா சகட துடபல கதினி கபலா. போதாது, 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 பத்தல, போதாது, போதாது, போதாது. எழும்பு. நீ விழுந்து விழுந்து எழும்புகிறவன் அல்ல, ஜெயம் எடுக்க பிறந்தவன். யூதா, ஆண்டவரே சொல்றார், யூதாவை எழும்பு, எழும்பு யூதா, உன்னை கொண்டு நான் ஜெயம் எடுக்க விரும்புகிறேன். அன்றைக்கு சத்துரு உன்னை கை வைத்தான், இன்றைக்கு நீ ஜெயம் எடுப்பாய். அன்றைக்கு சத்துரு உன்னை கை வைத்தான், இந்த ஆண்டு நீ ஜெயம் எடுப்பாய், ஜெயம் எடுப்பாய், ஜெயம் எடுப்பாய், ஜெயம் எடுப்பாய். எழும்பு யூதா, நீ ஜெயம் எடுக்க பிறந்தவன். யூதா என்ன பண்றான் தெரியுமா? இருக்கீங்களா இல்லையா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, கர்த்தர் யூதாவை தான் கூப்பிட்டார், சிமியோனை கூப்பிடவே இல்லை. ஆனா யூதா, நான் விழுந்த மாதிரி தானே நீ விழுந்த. சிமியோன், நானும் கானானிய ஆவிய, கானானிய பெண்ணை கைப்பிடிச்சு தோத்து போனேன், நீயும் கானானிய. உங்க அப்பா சொன்னாரு, நம்ம அப்பா சொன்னாரு, நம்ம அப்பா தப்பிச்சிட்டாரு, நம்ம தாத்தா தப்பி கொண்டாரு, தாத்தாக்கு அப்பாவும் தப்பி கொண்டார், ஆபிரகாம் தப்பிட்டாரு, ஈசாக்கு தப்பிட்டாரு, யாக்கோபும் தப்பி கொண்டாரு. இப்போ நீயும் நானும் தான் மாட்டிக்கிட்டோம், நீ நானும் தான் விழுந்துட்டோம், நீ நானும் தான் அடிபட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், பரவாயில்ல யூதா, சிமியோன் வா, நான் விழுந்த மாதிரி தானே நீ விழுந்த, என்ன கை வச்ச சத்துரு தானே உன்னையும் கை வைத்தான். 2 பேரும் கை வைத்த சத்துருவை நம்ம சங்காரம் பண்ணுவோமே. புரிந்தால்
ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். Glory to God. Hallelujah. எந்த கானானி ஆவி உன்னை கை வைத்தது? எந்த சத்துரு உன்னை கை வைத்தான்? இந்த ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், எழும்பு மகனே, எழும்பு மகனே, எழும்பு மகளே, உன்னை கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தர், உன்னை கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தர் வைப்பார். தோற்று போக மாட்டாய், ஜெயம் எடுப்பாய். எந்த சத்துரு கை வைத்தானோ அந்த சத்துரு உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். எந்த சத்துரு கை வைத்தானோ அந்த சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறார். எந்த பொல்லாதாவி கை வைத்ததோ அந்த பொல்லாதாவி நீ நிர்மலமாக்குவ. எந்த இச்சையின் ஆவி கை வைத்ததோ அந்த இச்சையின் ஆவியை ஏறிப்ப. எந்த இடத்துல நீ தோற்று போய் விழுந்து கடன் பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் எழுந்து நிற்க வைப்பார். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பத்தல போதாது, பரலோகம் திறக்கப்படட்டும், தூதர்கள் இறங்கி வரட்டும். தோற்று போக மாட்டாய், ஜெயம் எடுக்க கர்த்தர் வைப்பாராக, 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 வைப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். என் தேவன் பெரியவர். ஆமென். இரண்டாவதாய், சமயம் இல்லைல்ல, கொஞ்சம் வேகமாய் போக. வேதத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரம். இந்த யூதாவுடைய வம்சத்துலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதேயா தேசத்தில் உள்ள எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலே சிறியதாய் இருந்தாலும் சொல்ல மாட்டேன், பெரியவர் உனக்குள்ளே தோன்றுவார். தோத்து போயிட்டேன், நான் விழுந்து போயிட்டேன், நான் இன்னெல்லாம் எழுப்பு வேணாம். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை எழுப்புவார், எழுந்து நிற்க வைப்பார். மாலை மேல் இருக்கிற பட்டணமாய் நிற்க வைப்பார். விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய் எரிந்து பிரகாசிக்க வைப்பார். நெறிந்த நாணலை முறிய மாட்டார், மங்கி எரிகிற தீய அணைய விட மாட்டார். உனக்குள்ள அந்த ஒளிவை என்னை கர்த்தர் ஊற்றுவாராக, 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 ஊற்றிக்கொண்டே இருப்பாராக. ஆமென். சமயம் இல்லை. இரண்டாவது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டான். எருசலேம்ல இருக்கிற வரைக்கும் ஒரு கள்ளனும் தொடல. எருசலேமை விட்டு வெளியில வந்து எரிகோக்குள்ள கால வைத்தார், கள்ளர் கையிலே சிக்கினான். எருசலேம் கர்த்தருடைய நகரம். 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்திலும். வாசிங்கள் பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர், நகரத்திலும். வடதிசையில் இருக்கிற சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம், அது மகாராஜாவின் நகரம். எருசலேமை குறித்து சொல்லிக் கொண்டே போகலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரம், முந்தின அதிகாரம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நகரமா இருக்கிற எருசலேம், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் பொழுது ஒரு நகரம் இறங்கி வருகிறது. அந்த நகரத்திற்கு எவ்வளவும் இருள் இருக்காது, இருளே இருக்காது. அங்க நகரத்திற்கு சூரியனும் வெளிச்சமா இருக்காது. அந்த நகரத்திற்கு ஆட்டுக்குட்டியானவரே விளக்காய் இருப்பார். அந்த நகரத்துக்கு கர்த்தருடைய மகிமையை வெளிச்சமா இருக்கும். அந்த நகரத்துக்குள்ளே ஒரு ஜீவ விருட்சம் இருக்கும். அந்த நகரத்துக்குள்ளே ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியான அதிகாரத்தை உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த நகரத்துக்குள்ளாக ஒரு அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட இலை இருக்கும். அந்த நகரத்தினுடைய ஜீவ விருட்சத்தின் இலையிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நகரத்திலே 12 வாசல்கள் இருக்கும். கிழக்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், கிழக்கே 3 வாசல் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த நகரத்தினுடைய மத்தியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12 அஸ்திபார கற்கள் இருக்கும். ஏன் சொல்லுகிறேன்? அந்த நகரம் பேர்தான் எருசலேம். எருசலேம், எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகரம் தான். எருசலேம் என்று கர்த்தர் முத்தரித்தார்.
எருசலேம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாய் போல கர்த்தர் தம் ஜனத்தை சுற்றிலும் இருப்பாரா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அப்புறம் சமாதானத்தையும் நன்மையும் கிருபையும் உன்னை, உங்கள் வீடு ஒரு எருசலேம் நகரம், உங்க காம்பவுண்ட் ஒரு எருசலேம் நகரம். எருசலேம்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசும் தொட முடியாது. கர்த்தருடைய நகரம். உன் வீட்டுக்குள்ள இருள் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைத்தால் ஒளிவை எண்ணெய் வாசனை வீசணும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் உதிக்கணும். உங்க வீட்டுக்குள்ள தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கணும். உங்க வீட்டு சமையலறையில நீ பாடிக்கொண்டு சமைத்துக் கொண்டிருக்கணும். உன் வீட்டுக்குள்ள பரலோக சொப்பனம் வெளிப்படணும். உன் வீட்டுல உறங்கி எழும்பினால் தரிசனம் வெளிப்படணும். இந்த ராத்திரி உன் வீட்டை கர்த்தர் எருசலேமாய் 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 மாற்றுவாராக மாற்றுவாராக மாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தரே அதற்கு வெளிச்சம், கர்த்தருடைய மகிமையே அதற்கு வெளிச்சம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம் தான் ஜெருசலேம். அந்த எருசலேம்ல இருக்கிற வரைக்கும் ஒரு கல்லனும் தொடல. ஒருவன் எருசலேமில் இருந்து கால் எடுத்து வெளியே வைத்தான். எங்கப்பா வச்ச? எரிகோல. எரிகோல கால் எடுத்து வைக்கவே கூடாது. எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட நகரம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46ல இருந்து 52 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஒரு பர்த்திமை குருடன் எங்கே இருந்தான்? எரிகோல தான் இருந்தான். எரிகோல குருடனா இருந்தான். கண்ணை திறந்தான். எரிகோ விட்டு வெளியே வந்தான். இயேசுக்கு பின்னால போனான். எரிகோல இருந்தா கண் குருடனா தான் இருப்பேன். உங்க வீடு எரிகோவா இருக்க கூடாது. உங்க வீடு எருசலேமா இருக்கணும். உங்க வீடு எரிகோவா இருக்க கூடாது. எரிகோ சபிக்கப்பட்ட நகரம். எரிகோ சபிக்கப்பட்ட நகரம். தெளிவாய் சொன்னார் ஆண்டவர். எரிகோவுடைய மதிலை கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அவன் கட்டுனா செத்தே போவான். 2 பேர் எழுந்து கட்டுனானுங்க, ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு. துணிகரமாய் எழுந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. கதையை முடிச்சிட்டார். எருசலேமுடைய மதிலையை சுக்குநூறாய் உடைச்சிட்டார். இந்த கல்லெல்லாம், ஒரு கல்லெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா கீழே கல்லு கிடக்கும், மண்ணு கிடக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை ஜெயித்ததே 7 நாள் சுற்றி வலம் வந்தார்கள். 7வது நாள் 7 முறை எக்காலத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து ஆரவாரம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி நடக்க ஆரம்பித்தார்கள். இந்த வருடம் நடந்து 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 செவி. உனக்கு முன்ன இருக்கிற அந்நிய மதில்களை எல்லாம் கர்த்தர் நொறுக்குவார். சொல்ல மாட்டீங்களா? அந்நிய பாஷை பேசிட்டே நடங்க, பாடிட்டே நடங்க, ஜோமனிட்டே நடங்க. சத்தமா சொல்லுங்களேன். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். சத்துரு சங்காரமாக்கப்படுவான். எரிகோ மதில் எல்லாம் இடிந்து விழுகிறது. அப்படி எரிகோ மதில் இடிந்து விழும் பொழுது கல்லும் இல்லையா, மண்ணும் இல்லையா. இடிந்து விழுந்தால் ஒண்ணு கல்லு கிடக்கும், இல்ல மண்ணு கிடக்கும். கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? புகை போல, புகை போல, புகை போல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எருசலேமில் இருந்து எரிகோக்குள்ள கால் எடுத்து வைத்தார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல சகையுவை கர்த்தர் பார்த்தார். சகையு எங்க இருந்தான்? எரிகோல. நீ எரிகோல இருக்க வேண்டிய சகையு அல்ல, நீ வெளியே வர வேண்டிய சகையு. இருக்கீங்களா? He was a chief tax collector. ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன். chief tax collector. சகையு என்று சொன்னால் சுத்தம்னு அர்த்தம். ஆனா வாய் சுத்தம் கிடையாது, கண்ணு சுத்தம் கிடையாது, கால் சுத்தம் கிடையாது, கை சுத்தம் கிடையாது, இருதயமும் சுத்தம் கிடையாது, சிந்தையும் சுத்தம் கிடையாது. ஆனா இவனுக்குள்ள இருக்கிற கியூரியாசிட்டி டு see Jesus, இயேசுவை பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டி. பார்க்கணும்னு நினைச்சா எதாவது செய்யணும்ல. நேரா ஏறினா காட்டத்தி மரத்துல ஐயா ஏறிக்கிட்டார், எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆண்டவர் அழகா காட்டத்தி மரத்துல ஜங்ஷன்ல வந்து நின்னார். ஆண்டவர் அந்த இடத்துல காட்டத்தி மரத்தை நட்டு வைத்தார். எதுக்கு நட்டு வைத்தார்? காட்டத்தி மரமே நல்லா வளரு, நல்லா வளரு, நல்லா வளரு, நல்லா வளரு, நல்லா வளரு. ஓ இலை கிளை எல்லாம் மறைந்து வளரு. ஒருத்த வந்து என்னுடைய மரத்துல உட்காருவான். அவனை நான் ரட்சிக்க போறேன். அவனை மட்டுமா ரட்சிக்க போறேன்? அவன் குடும்பத்தையே நான் தொட போறேன். அவனை தொடுறதுக்கும் அவன் குடும்பத்தை தொடுறதுக்கும் ஒன்னதான் நான் பயன்படுத்த போறேன். காட்டத்தி மரமே நல்லா வளரு, நல்லா வளரு, நல்லா வளரு.
இந்த வருஷம் நல்லா வளரு, ஜெபத்துல வளரு, வேதத்தாரத்துல வளரு, பரிசுத்த ஜீவியத்துல வளரு, அபிஷேகத்துல வளரு, கிருபையில வளரு. பத்தல காட்டத்தி மரமே, நீ வளரு, நீ வளரணும், நீ வளரணும். உன்னை கொண்டு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? உன்னை கொண்டு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறேன். காட்டத்தி மரமே, காட்டத்தி மரமே, காட்டத்தி மரமே, காட்டத்தி மரமே, உன்னை நட்ட நோக்கம் உண்டு, உன்னை நட்ட நோக்கம் உண்டு. எரிகோல நட்டாலும் ஒரு ஊழியக்காரனாய் உன்னை நட்ட நோக்கம் உண்டு. ஒருத்தனை தொட போகிறேன், அவன் ஓ மரத்துல தான் உட்காருவான். அவன் ஓ மரத்துல உட்கார்றதுக்காகவே உன்னை வளர்த்து வச்சிருக்கிறேன். சொல்ல மாட்டீங்களே. ஹalleluya. எரிகோ ஒரு சாபத்தீடான நகரம். காசு தங்காத சாபம், வீட்டுக்குள் இருள் சாபம், மங்களம் வயது கடந்து போய் திருமணமாகாத சாபம், பல வருடங்களை குழந்தை இல்லாத இருக்கிற புத்திர பாக்கியத்தை தடை பண்ணுகிற சாபம், பினான்ஸ்ல சாபம், தனிப்பட்ட ஜீவியத்துல சாபம், சிலருடைய குடும்பமே இருளா இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் முன்னேற முடியாது சாபம், வீடு கட்டப்படவே முடியாது, பாழடைந்த வீடா இருக்கும் சாபம். எத்தனை சாபத்துல சத்துரு உட்கார வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை முறிப்பாராக. எருசலேம் நகரம் சாபம் இராது, ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் கனமும் உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சாபத்துல சத்துரு உட்கார வைத்திருக்கிறார். எந்த சாபத்துல சத்துரு உட்கார வைத்திருக்கிறார்? எந்த இருளில் உட்கார்ந்து இருக்கிறார்? ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோ போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். எருசலேமில் இருந்த யாரும் அவனை தொட்டிருக்க முடியாது. எருசலேம்ல இரு, எருசலேம்ல இரு, எருசலேம்ல இரு. இந்த வருடம் 52 ஞாயிற்றுக்கிழமை சரியான சமயத்திற்கு ஆலயத்திலே போ. கர்த்தருடைய ஆலயம் ஒரு எருசலேம் தான், உன் வீடும் ஒரு எருசலேம் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. எருசலேம் சொல்லுங்க, டைம் இல்ல, சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலுடைய தலைநகரம் எருசலேம். தாவீது ஒரு காரியத்தை செய்தார். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை நான் வைக்க விரும்புகிறேன். இந்த பாயிண்ட சொல்லிட்டு வேகமாய் வருகிறேன். 1 சாமுவேல் 17:54. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து எதுக்குங்க எருசலேமுக்கு கொண்டு வந்தீங்க தாவீது? எருசலேமே, நீ போய் பெலிஸ்தனை கண்டு பயப்படலாமா? ஏய் எருசலேமே, இஸ்ரவேலனே, நீ போய் ஒரு பெலிஸ்தனை கண்டு. நான் சொல்லுகிற பெலிஸ்தியன் யார்? ராட்சதனாய் இருக்கிற கோலியாத். தேசம் பயந்தது. எங்கே கொண்டு வந்தான்? தலை எடுத்தான், சத்ருவின் தலையை கையில் எடுத்தான். சத்ருவின் தலை எடுத்து எங்க கொண்டு வந்தான்? எருசலேமுக்குள்ள கொண்டு வந்தான். ஏய் எருசலேமே, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். எருசலேம் பெலிஸ்தரை அழித்து பெலிஸ்தரை சங்காரம் பண்ணுகிற அதிகாரத்தை கர்த்தர் எருசலேம் இஸ்ரவேல் கத்த தந்திருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? எருசலேமில் இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் புருஷர்களும் பிள்ளைகளும் எந்த ராட்சதனை கண்டு சத்ருவை கண்டு பயந்தாங்களோ அத்தனை பேர் ஆச்சரியமா பார்க்கறான். எப்படியா இந்த தலையை கொண்டு வந்த? சின்ன பையனா இருக்கிற சின்னவன் தான், சின்னவன் தான், ஆடு மேய்க்கிறவன் தான், படிப்பறிவு இல்லாதவன் தான், சின்னவன் தான். ஆனா தலை மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் பெரியது, தலை மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் பெரியது. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறத பாக்குறேன், பரலோகம் திறக்கப்படுகிறத பாக்குறேன். சிங்காசனத்தை காண்பிக்கிறார். நதி உன்மேல் பாயட்டும். உன் தலை மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் பெரியது. தோற்று போக மாட்டாய், ஜெயம் எடுக்க வைப்பார், வாசல்களை திறப்பாராக. சத்தமா சொல்லுங்க. இயேசப்பா ரொம்ப ரொம்ப நல்லது. ஹalleluya. 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க. எருசலேம். எல்லாம் சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்க வீட்டை கர்த்தர் எருசலேமா வைப்பார். பரிசுத்த நகரம், கர்த்தருடைய நகரம், தேவன் உலாவுகிற நகரம், மகிமையுள்ள நகரம். சொல்லுங்களேன். கர்த்தர் அதற்கு வெளிச்சமா இருக்கிறார். என் ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சமா இருக்கிறார். எருசலேம் நகரத்துல என் கர்த்தர்
ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருப்பார். உன் வீடு எருசலேம் நகரம். என் கர்த்தர் சிங்காசனம் விட்டு அமரும்படி கிருபை செய்வாராக. சுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க எருசலேம். சத்தமா சொல்லுங்க. என் தேவன் அப்படி உங்கள் வீட்டை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வடதிசையில் இருக்கிற சீயோன் பர்வதம் வடிவமான சானம், அது மகாராஜாவின் நகரம். ஆமென் சொல்லுங்களேன். சரி, கவனிங்க. இரண்டாவது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கிம்காம். கவனிங்க. பர்சிலாட்ட ராஜா சொல்லுவார், எப்பா நான் எருசலேம் போறேன், என் கூட நீ எருசலேமுக்கு வான்பார். அவன் சொல்லுவான், எனக்கு 80 வயசாகி போச்சுங்க, எனக்கு 80 வயசாயிடுச்சுங்க, ஆனா என்னால முடியாது. இப்போது என்னுடைய மகன் இருக்கிறான் கிம்காம். நான் இதுவரைக்கும் எருசலேம்ல இருந்தேன், தாவீதோடு இருந்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன். என் பிள்ளை இருக்கிறான். சொல்ல மாட்டீங்க. நான் எப்படி எருசலேம்ல இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு அது போல என் பிள்ளையும் ஆசீர்வாதமா இருப்பான். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் எருசலேம்ல. உன் தலைமுறையும் எருசலேம்ல வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். பரலோகம் திறக்கப்படட்டும். உங்கள் வீட்டை கர்த்தர் எருசலேமா 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 விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் திறமகனே திறமகளே திறமகனே திறமகனே. போதாது 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 போதாது. வானாதி வானம் திறக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறதை காண்கிறேன். உன்னத வல்லமை ஊற்றப்படுகிறதை காண்கிறேன். இன்னும் முழு பலத்தோடு கூப்பிடு மகளே, இன்னும் முழு பலத்தோடு கூப்பிடு மகனே. என் தேவன் இறங்கி வருவாராக. எருசலேம் கர்த்தருடைய நகரம், எருசலேம் கர்த்தருடைய நகரம். உன் வீட்டை கர்த்தர் எருசலேமாய் வைப்பாராக.